வரும் ஆகஸ்ட் மாதம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு. மக்கள் தாமே வழிபடும் வகையில் வேல் கோட்டம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக தலைவர்கள் மீண்டும் கண்டனம். தைரியம், வீரம் இருந்தால் பாஜக கொள்கைகள் தலைவர்கள் குறித்து கருத்து கூறட்டும் என ஆர்பி உதயகுமார் காட்டும். ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மக்களவை தேர்தல் வேட்பாளர்கள் கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனான ஆலோசனைக்கு பிறகு துரைமுருகன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வரும் 1ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். சென்னை கோயம்பேடு மற்றும் ஒட்டஞ்சத்திரம் சந்தைகளில் காய்கறிகளின் விலை கிடுகிடு என உயர்வு. 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கும் பீன்ஸ் 230 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அதிமுக ஆட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது அம்பலம். ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் 50 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாமாயில் துவரம்பருப்பு ஒப்பந்த புள்ளியை இறுதி செய்வதில் தாமதம். ரேஷன் கடைகளில் மே மாதத்துக்கான பொருட்களை ஜூன் முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அரசு அறிவிப்பு. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரளாவின் முயற்சிக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. கேரள அரசின் விண்ணப்பம் மீது ஒன்றிய நிபுணர் குழு நடத்தவிருந்த பரிசீலனை கூட்டம் திடீர் ரத்து. இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பதவிக்கு மோடி, அமித்ஷா, சச்சின், தோனி பெயர்களில் போலி விண்ணப்பங்கள். 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குவிந்ததால் பிசிசிஐ நிர்வாகிகள் அதிர்ச்சி. ஜம்மு காஷ்மீரின் செனாப் ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். ரியாசி மாவட்டம் சலால் அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.